இந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கே கால் பண்ணி நம்ம ஹாஸ்பிட்டல் சம்மந்தமான புகார்களையும் தெரிவிக்க முடியும். இப்போ நான் ஈரோடு ஹாஸ்பிட்டலில் இருந்து அங்கே ட்ரீட்மெண்ட் சரியில்லைன்னா அங்கேருந்தே நான் 104 கால் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் அங்கே இருக்க கண்ட்ரோல் ரூமில் வந்து எனக்கு பேசுவாங்க. அவங்க கிட்ட நான் என்னுடைய பேர் ஊர் பேரை சொல்லும் போது அவங்க எனக்கு ஒரு பதிவு எண் கொடுப்பாங்க. ஏன்னா என்னுடைய பேரையும் ஊரையும் போட்டு அவங்க என் பேரை ரெஜிஸ்டர் பண்ணி எனக்கு ஒரு நம்பர் கொடுப்பாங்க. அந்த நம்பரை நான் அடுத்த முறை 104 கால் பண்ணும்போது சொல்லணும். ஏன்னா இந்த 104 அப்படிங்கிறது வெறும் ஹாஸ்பிட்டல் கம்ப்ளைண்ட் மட்டும் இல்லை, இது ஒரு இலவச மருத்துவ ஆலோசனை மையம். அதாவது எனக்கு ஒரு உடம்பு சார்ந்த பிரச்சனை இருக்குன்னா நான் 104 கால் பண்ணி அங்க இருக்க டாக்டர்ஸ் கிட்ட இது சம்பந்தமா பேச முடியும். அவங்க எனக்கு மருத்துவ ஆலோசனை ஃப்ரீயாவே வழங்குவாங்க. அதுதான் 104ஓட கான்செப்டே. ஸோ இதுக்காக இருக்கிறதுனால ஒவ்வொரு முறையும் ஃபாலோ பண்றதுக்காக இந்த ரெஜிஸ்டர் நம்பர் கொடுப்பாங்க. ஸோ நம்ம ஒவ்வொரு முறையும் 104 கால் பண்ணும்போது அந்த பதிவு என்ன சொல்லி நம்ம மருத்துவர்கிட்ட பேச முடியும். இப்போ நம்ம மறுபடியும் வந்து இந்த ஹாஸ்பிட்டல் கம்ப்ளைண்ட் மேட்ருக்கே வருவோம். இப்போ நான் ஈரோடு ஹாஸ்பிட்டலில் இருக்கேன். 104 கால் பண்ணி இந்த மாதிரி எனக்கு வந்து இந்த ஈரோடு ஹெட் குவார்டர்ஸ் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் சரியில்லை அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் பண்ணுறேன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அதே சூட்டோட அந்த மருத்துவமனையோட நிர்வாக பொறுப்பு யார்கிட்ட இருக்குன்னு பார்த்து அவங்க கிட்ட கால் பண்ணுவாங்க. இப்போ ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்னா அதோட நிர்வாக பொறுப்பு வந்து ஆர்எம்ஓன்னு சொல்லுவாங்க. ரீஜனல் மெடிக்கல் ஆஃபீஸர் தான் அந்த முழு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கும் பொறுப்பு. இதே இது ஒரு வட்டார ஆரம்ப சுகாதார நிலையமா இருக்குன்னா அங்க வந்து பிஎல்ஓ இருப்பாரு, பிளாக் மெடிக்கல் ஆஃபீஸர் இருப்பாரு. இதே ஒரு மெடிக்கல் காலேஜ்னா அங்க வந்து முதல்வர் இருப்பாங்க. ஸோ சம்பந்தப்பட்ட மருத்துவமனையோட நிர்வாக பொறுப்பு யார்கிட்ட இருக்கோ அவங்க கிட்டே நேரடியா போய் இந்த பிரச்சனையை 104 வந்து கன்வே பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா வந்து அந்த நிர்வாக பொறுப்புல இருக்க ஆர்எம்ஓ, பிஎல்ஓ இல்ல மெடிக்கல் காலேஜோட டீனோ அவங்க வந்து நம்ம கிட்ட வந்து இதை பத்தி பேசுவாங்க. ஸோ பேசி இந்த பிரச்சனையை சார்ட் அவுட் பண்றதுக்கான முயற்சியில அவங்க ஈடுபடுவாங்க. இந்த பிரச்சனை முழுசா தீர்க்கப்படுற வரைக்குமே 104 வந்து இதை ஃபாலோ பண்ணிட்டே இருப்பாங்க.